திமுக தன்னை நாத்திகர் என்றும் மதவெறி கட்சி என்றும் சொல்லிக் கொள்கிறது. இந்துக்களாகிய நம்மையும் நமது கடவுள்களான சிவன், ராமர், விஷ்ணு, சக்தி போன்றவற்றையும் மீண்டும் மீண்டும் அவமதித்து கேலி செய்கிறார்கள். ஒழித்து கட்ட வேண்டும். அப்படிதான் இந்த சனாதனம் சமத்துவத்திற்கும் சமூக நீதிக்கும் எதிரானது. அவர் எப்போதாவது வேறு எந்த மதத்தை பற்றி ஆபாசமாக அறிக்கை செய்திருக்கிறாரா? கிறிஸ்தவம் அல்லது இஸ்லாமம் பற்றி அவர் இப்படி சொல்வதை நீங்கள் எப்போதாவது கேட்டிருக்கிறீர்களா? உண்மையில் உதயநிதி ஸ்டாலின் தன்னை ஒரு பெருமைக்குரிய கிறிஸ்தவர் என்று கூறுகிறார். ஏன் இத்தகைய பாகுபாடு? கூர்ந்து கவனித்தால் திமுகவே தமிழ் கலாச்சாரத்தை சீரழிக்கிறது என்பது தெளிவாக தெரிய வரும். தமிழ்நாட்டின் பொற்காலத்தில் கட்டப்பட்ட கோயில்களில் தமிழ் மக்களின் இதயங்களில் சிவன் மற்றும் விஷ்ணுவின் இதய துடிப்பை அடையாளப்படுத்தும் வகையில் பிரம்மாண்ட கோயில்களில் நமது தமிழ் கலாச்சாரத்தின் சாரம் காணப்படுகிறது. இந்து மதத்தில் வேரூன்றிய இந்த கோயில்கள் புனித நினைவு சின்னங்களாக நிற்கின்றன. அங்கு ஆன்மீகம் பாரம்பரியத்துடன் தடையின்றி பின்னி பிணைந்துள்ளது. இங்கு பூஜை செய்வது வெறும் சடங்கு மட்டுமல்ல, இது தமிழ் கலாச்சாரத்திற்கும் அதன் ஆன்மீக பாரம்பரியத்திற்கும் இடையிலான ஆழமான தொடர்பை பிரதிபலிக்கும் மரியாதையின் வெளிப்பாடாகும். மக்களை கோயில்கள், கடவுள்கள் என பிரிக்க முயல்வது திமுக தான். அதே சமயம் இந்தியாவின் பிற பகுதிகளில் இருந்து தமிழகத்தை துண்டிக்க திமுக சாமர்த்தியமாக முயற்சிக்கிறது. இதை ஒப்பிடுகையில் பிரதமர் மோடி எப்போதும் தமிழ் கலாச்சாரத்தை மதிப்பவர். यादम उरे यावरुम केडीर यानी हम सभी स्थानों के लिए अपनेपन का भाव रखते हैं और सभी लोग हमारे अपने हैं. வரலாற்று சிறப்புமிக்க சோழ பேரரசின் மதம் மற்றும் நீதியின் அடையாளமான செங்கோலை புதிதாக கட்டப்பட்ட நாடாளுமன்ற கட்டடத்தில் மக்களவை தலைவர் நாற்காலிக்கு அருகில் வைத்தார். பிரதமர் மோடி தமிழ் இலக்கியத்திலும் பெருமை கொள்கிறார். அதனால்தான் சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சியில் அவர் கூறியதாவது, इससे बड़ा गर्व क्या हो सकता है कि दुनिया की सबसे पुरानी तमिल भाषा भारत की भाषा है, हम भारतीयों की भाषा है. ராம் மந்திர் பிரான் பிரதிஷ்டா மகோத்சவுக்கு முன்பே ராமாயணத்துடன் நேரடி தொடர்புள்ள தமிழகத்தின் 3 பழமையான கோயில்களுக்கு சென்றிருந்தார். ஒருவன் தமிழன் இல்லை என்பதற்காக வாக்களிக்க கூடாதா? இல்லை. உண்மைக்கும் பொய்க்கும் உள்ள வித்தியாசத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு எங்கள் கண்கள் கட்டப்படவில்லை. ஊழல் மற்றும் போதைப் பொருளில் இருந்து நமது மாநிலத்தை விடுவிக்கும் ஒரே கட்சி பாஜக தான். ஆம், பாரதிய ஜனதா கட்சி முழு நாட்டின் கட்சி மற்றும் அனைத்து மாநிலங்களின் வளர்ச்சிக்காக அர்ப்பணிப்புடன் உள்ளது.